அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 3வது வாரம் தொடங்கி ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இந்த 3 சூத்திரங்கள் பத்தி பார்த்திருந்தோம் நேற்று. ஸோ அதுக்குரிய எக்ஸாம்பிள் பார்த்திருந்தோம். இப்போ 4வது ப்ராசஸ். 4வது வந்து ரீப்ரோக்ராமிங் லிமிட்டிங் ஆழ்மன நம்பிக்கைகள் சீரமைத்தல். 5வது அக்செப்டன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட். கடைசியில நம்ம வந்து அந்த நன்றி செலுத்தணும். அடுத்து வந்து நம்ம நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருந்துட்டு பழகி பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆற்றலை வந்து சொல்லி கொடுத்தாங்க. இல்லை வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு knowledge உங்களால பாசம் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போட்டு 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 அதே பயத்தோடயே நம்மளே வந்துட்டு குறுகிய எண்ணத்தோடயே இருக்கும். ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு கதை சொல்றேன். வந்துட்டு ஒரு பையன் வந்து ரொம்ப ஆர்வமுள்ள பையன். அவங்களோட அப்பாவை கூப்பிட்டுட்டு வெக்கேஷன் அப்போ ஒரு எலிஃபென்ட் சாங்சுரி கூட்டிட்டு போறாங்க வெக்கேஷன். அவனுக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, எலிஃபென்ட் வந்து எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே காட்சிப்படுத்தியிருக்கான். அவன் பார்த்திருக்கான், டிவியில பார்த்திருக்கான். அதுக்கப்புறம் அதை பத்தி படிச்சிருப்பான். ஸோ ரொம்ப ஆர்வமா ரொம்ப குஷியா காலையில எழுந்துச்சு அந்த சான்ச்சுரி கிளம்புறதுக்கு வந்து கிளம்பிட்டான் அவங்க அப்பாவை கூட்டிட்டு. அங்க போனா நிறைய யானைகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான் உடனே பார்த்த உடனே. கிட்ட போய் பார்த்த உடனே ஒரு ஆச்சரியம் அவனுக்கு. இவ்வளவு பெரிய இது. ஸோ ரொம்ப சிம்பிளா சாதுவா நிக்குது. பட் ஆனா அத வந்து ஒரு சின்ன கம்பு, அந்த யானைகள்லாம் சும்மா தட்டினா வந்துரும். அப்புறம் கயிறு வந்து ரொம்ப தின்னான கயிறு அதுல வந்து கட்டி வச்சிருக்காங்க. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். அப்பா, நீ என்ன ஏமாத்திட்டியா? அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, நம்ம டிவிலயும் பார்த்தோம். இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேக்குறாரு. இந்த யானை பாதுகாவலர் வந்து என்ன சொல்றாரு, இல்ல தம்பி, சின்ன வயசுல இது பிறந்த உடனே நம்ம யானை குட்டிய வந்துட்டு அதுக்கு அவ்வளவா ஸ்ட்ரென்த் இருக்காது. அப்போ வந்துட்டு இதே மாதிரி ஒரு கட்டையிலயும் இதே மாதிரி ஒரு கயிறுல தான் இந்த இவ்வளவுதான் ஸ்ட்ரென்த்ல ஒரு கயிறுலயும் கட்டி வச்சுட்டோம். அது சின்ன வயசுல வந்து ட்ரை பண்ணி அது வந்து எஸ்கேப்பே ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை மைண்ட் செட் பண்ணிடுச்சு. ஸோ நீங்க வந்து பெரிய ஆனா பெருசா ஆனா கூட அது வந்து அதே மைண்ட் செட்ல இருக்கு. எவ்வளவு பவர்ஃபுல், அதோட பொட்டென்ஷியல், அதோட பவர் வந்து அதுக்கு தெரியவே இல்லை. ஸோ இந்த கதையில இருந்து என்ன கருவு எடுத்திருக்கோம், என்ன கருத்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா வந்து, சின்ன வயசுல சில ஒரு எண்ணங்கள், சில பயங்கள் எல்லாமே நம்மளே சூழ்ந்து இருக்கும். அந்த பயத்தோடயே நம்மளும் வந்துட்டு நம்மளே நம்ம கட்டி போட்டு வச்சிருக்கோம். ஆனா அதை தாண்டி நம்ம ஒரு ஒரு விஷயமும் நம்ம பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஓகே, நம்மளும் இது சாதிக்க முடியும். அதேதான் இந்த ரீப்ரோக்ராமிங் லிமிட்டிங் பிலீஃப் வந்து அந்த குறுகிய வட்டத்தை கட் பண்ணி உங்களோட சர்க்கிளை வந்து அந்த உலக அளவுல வந்து நீங்க வந்து பெருத்துட்டு போகலாம். எல்லாமே நம்மளது தான், எல்லாமே என்னால முடியும், எல்லாத்தையும் நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரீப்ரோக்ராமிங் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் பண்ணுது. சின்ன வயசுலயும் அதே மாதிரி தான் நான் சொல்ற அந்த ஃபியர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ உன்னால வந்து இது பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆழ் மனசுல வந்து நம்மளே வந்துட்டு அஹ், செதுக்கி வச்சிருப்போம். நீங்க வந்து ஒரு குறிக்கோளை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி ஸ்டெப் போகணும்னு நினைச்சுக்கோங்களேன். விஷுவலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நடுவுல வந்துட்டு நம்மளால இதை சாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரும். அதுதான் அந்த லிமிட்டிங் பிலீஃப். அந்த லிமிட்டிங் பிலீஃபை வந்து நீங்க எம்பவரிங் பிலீஃபா வந்து நீங்க எழுதிக்கணும், நீங்க மாத்தணும். ஓகே, ஸோ ஒரு ஒரு வாட்டியும் உங்க லைஃப் சைக்கிளை நீங்க வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, என்னெல்லாம் நான் வந்து சாதிச்சுட்டு வந்திருக்கேன். பெருசா சாதிக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன சேலஞ்சஸை வந்து நீங்க கட் பண்ணிட்டு முன்னேறிட்டே வந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃபா வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன லிமிட்டிங் பிலீஃப் வந்து சின்ன வயசுல இருந்து இருக்கு, இப்ப கூட இருக்கு, ஆஹ் அது எல்லாமே நீங்க வந்து கட் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு டாஸ்க் தரேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட லிமிட்டிங் பிலீஃப்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கவனிங்க ஆரம்பிங்க. அது வந்து எழுதுங்க. இதுதான் என்னோட லிமிட்டிங் பிலீஃப், இதுதான் எனக்கு வந்து லிமிட் பண்றேன் நீ. ஸோ என்னால வாக் பண்ண முடியாது, என்னால வேலை செய்ய முடியாது, எனக்கு வந்து கோவம் வந்துடும், என்னால வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து முதலாளியா ஆக முடியாது அப்படின்னு இருந்ததுன்னா எழுதுங்க. அதை வந்து மறுசீலமைச்சு எழுத ஆரம்பிங்க. என்னால கண்டிப்பா வந்து காமா எல்லா சுச்சுவேஷனும் ஹேண்டில் பண்ண முடியும், பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுதணும் நீங்க விஷுவலைஸ் பண்ணும்போதும். உங்களோட லிமிட்டிங் பிலீஃபை வந்துட்டு
உங்களை கட்டுப்படுத்தும். உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாம growth மைண்ட் செட் கொடுக்காம உங்களை கட்டுப்படுத்தும் எல்லா விஷயங்களையும் எழுதி வச்சுட்டு அதை வந்து சீரமைக்கிறதுக்கு எம்பவரிங் பிலீஃபையும் எழுதி வைங்க. ஸோ அதை வந்து நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். அது வந்து இன்னைக்கு உங்களோட டாஸ்கா உங்களுக்கு தரேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரொம்ப அக்செப்ட் அண்ட் எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட். அக்செப்டன்ஸ். நீங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த அக்செப்டன்ஸ் தேவைங்க இந்த ஒரு சமயத்துல. ஏன்னா அப்படின்னா சின்ன சின்ன அந்த அக்செப்டன்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளோட ஹெல்த் தான் ரொம்ப பாதிக்கும். ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க வந்து பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸா இருக்கும். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எது இருந்தா என்ன பாத்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்தா என்ன. இப்போ வந்து ஒரு உங்களால டிவி பார்க்க முடியல, ஏதாவது ஒரு கட் ஆயிடுச்சு அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிரும். என்னடா இது கரண்ட் போயிடுச்சு. இன்டர்நெட் இல்லை அப்படின்னா இன்டர்நெட்டை வந்து அவங்கள வந்துட்டு ஏதாவது நானும் சரி சம்டைம்ஸ் அது வந்து ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் என்னவா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அக்செப்டன்ஸ் வர ஆரம்பிச்சுது அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு மெச்சூரிட்டி நம்மளுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த அக்செப்டன்ஸோட வேல்யூஸ் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா உங்களை வந்து இந்த காம் பண்ணும். இந்த ரியாக்ஷன் கொடுக்காம ரியாக்டிவ் மைண்டை வந்து காம் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ண கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட மெடிடேஷன் வந்து காம் பண்ண ஆரம்பிக்கும். உங்க மென்டல் சார்ட்டரை வந்து காம் பண்ணி எமோஷ்னலா நம்ம எமோஷனல் ரெகுலேட்டர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பார்த்தோம்ல. ஸோ எமோஷனலா நீங்க மெச்சூர் ஆவீங்க, எமோஷனலா பேலன்ஸ் ஆக ஆரம்பிப்பீங்க. யூ வில் ட்ரை டு நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க ஒரு ஒரு அவேர்னஸும் நாட் வித் ஈகோ வந்து தகர்த்தட ஆரம்பிச்சுங்க. அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஓகே என்ன இப்போ அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்களுக்கும் நிம்மதி நம்மளுக்கும் நிம்மதி. அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அந்த ஒரு என்லைட்டட் ஸ்டேட் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் இப்படிதான் வரும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் எம்பத்தி. மனசுல வந்து நிறைய பிரிவினைகள் இருக்கும். மற்றவங்கள பாக்குறது சரி. அந்த கருணை உள்ளத்தோட நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த பிரிவினை எல்லாம் கம்மியாகும். அந்த அக்செப்டன்ஸ் அதிகமாக ஆக ஆக. ஸோ நீங்க மெடிடேட் பண்ண 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 உங்களோட அக்செப்டன்ஸ் லெவல் வந்து இன்னும் அக்செப்ட் ஆரம்பிப்போம். கருணையோட எல்லாரையும் பார்க்க ஆரம்பிப்போம். ஹெலன் கெல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஆஹ் பிறந்த சில மாதங்கள்லயே பார்வையும் கேள்வியும் இழந்தார். ஸோ பேசவும் முடியாது, பார்வையும் இழந்துட்டார் அவங்க. ஆனால் அவர் அதை வந்து ஏற்றுக்கொண்டார். இதுதான் என்னோட நிஜம், இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. அந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிட்டாரு. பண்ண உடனே ஆஹ் ஆலன் சுவீலியன் என்ற ஆசிரியரை வந்து அவருக்கு ஒரு நல்ல மென்டரா அவருக்கு கிடைச்சாரு. அவங்க மூலமா என்ன வந்து கத்துக்கிட்டாருன்னா அப்படின்னா ஆஹ் உலகம் புகழ்பெற்ற எழுத்தாளர் மற்றும் சமூக செயலாளராக உயர்ந்தார். என்ன இந்த ஹெலன் கெல்லர். ஸோ எனக்கு பார்வையும் இல்லை, பேசவும் முடியாது. ஸோ எழுத்தாளரா வந்து மாறினாரு. ஸோ நன்றி சொல்லும் பழக்கத்தை நான் என் ஆஹ் ஆன்மாவில் என்னோட சோல்ல வந்துட்டு ஃபுல்லா நிரப்பிச்சிட்டேன். இது போதும் எனக்கு. ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு நான் நன்றி செலுத்துறேன். எனக்கு உயிர் கொடுத்துருக்குல்ல அதுவே எனக்கு போதும். நான் அதுல என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த நன்றி கடனுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எழுத்தாளரா மாறினாரு. நம்ம வந்து ரொம்ப அதிகமா ஆசைப்பட்டுட்டே இருக்கோம். நம்ம லைஃப் வந்து கண்டென்ட்டா இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட மாட்டோம். நம்மளை விட இதுவே ஒரு பெரிய லைஃப், அதுக்கு வந்து நன்றி செலுத்தாம இன்னும் இது கிடைக்கலையே இது கிடைக்கலையே மத்தவங்கள பார்த்து இந்த மாதிரி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு போராட்டங்கள் மனசுக்குள்ளேயே போராடிட்டு மனசுக்குள்ளேயே வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிட்டு நம்ம ஹெல்த் நம்ம ஸ்ட்ரெஸ் தான் நிறைய பார்த்துருப்போம். ஸ்ட்ரெஸ் தான் நிறைய ஹில்னஸ்க்குரிய ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். நிறைய டிசீஸ் வர ஆரம்பிக்கும். எக்கார்ட் டோலே பவர் ஆஃப் நவ் அவரும் வந்துட்டு வாழ்க்கையில என்னன்னா மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்தார் அவரு. ஸோ இது வாழ்க்கை தாங்கவே முடியாது என்று உணர்ந்தார். அப்போ ஒரு நாள் வந்து அவருக்கே வந்து ஒரு கேள்வி எழுந்தது. இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுலயே வந்துட்டு ஒரு ஒரு கேள்வி எழுச்சு. ஏற்றுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்ண உடனே வந்துட்டு சும்மா வந்துட்டு வெளில போகும்போதும் வந்துட்டு அந்த இது வரைக்கும் அந்த பார்க்ல நடந்திருப்பாரு. ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே நடந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பார்க்ல போய் பார்க்கும்போது அந்த பார்க்கே வந்து ரொம்ப அழகா தெரிய ஆரம்பிச்சது. எல்லாமே நோக்க ஆரம்பிச்சாரு. ஆஹ் ஓ இவ்வளவு அழகா இருக்கே ஃப்ரூட்ஸ், இவ்வளவு அழகா வந்து
இந்த பார்க்கை வந்து அமைச்சிருக்காங்களே, எல்லாருமே நடக்கிறாங்க, ஃபுல் ஆஃப் எனர்ஜி இருக்கு இந்த பார்க்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதாங்க, இந்த தவறு தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. நிக் ஜுவிக் அப்படின்னு சொல்லிட்டு லிம்ஸே இருக்காது, கை கால் எதுவுமே இருக்காம இருந்த ஒருத்தர் வந்து பிறந்தாரு. அவர் சிறு வயதிலேயே வந்துட்டு அவரை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அக்செப்ட் பண்ணிட்டு பின்னர் அக்செப்டன்ஸ் மூலமா வாழ்க்கையை மாற்றினாள். இன்று வந்து அவர் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஒரு அவரே ஸ்விம் பண்ண முடியும். கால் இல்ல, கை இல்ல, பாத்துக்கோங்க எப்படி இருக்கும், இவ்வளவுதான் உடம்பே இருக்கும். இது மூலமா ஸ்விம் பண்ண முடியும். மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்காரு. ஸோ கடைசியில வந்து இதுதான், இந்த 5 வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் சயின்ஸ் வந்து நீங்க அழகா வந்து உங்க லைஃப்ல வந்து எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா, நீங்க இருக்கிற லைஃபையும் வந்து உங்களால அழகா ஆக்க முடியும். நீங்க என்ற லைஃபையும் வந்துட்டு கரெக்டா வந்துட்டு எடுத்து செல்ல முடியும். நீங்களே உருவாக்கிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த ஒரு இந்த மாஸ்டர் கிளாஸ். இது வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட்ஃபுல், ஆக்சுவலி ரொம்ப பிடிச்ச டாபிக் ஆக்சுவலி. ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரகிளையும் வந்துட்டு இந்த மந்திரம் வச்சுக்கோங்க, சியர்ஃபுல்லா இருங்க, அக்செப்ட் பண்ணுங்க. ஸோ இருக்கிற கிடைச்ச இதை வந்து கிராட்டிடியூட் செலுத்துங்க டெய்லியும். ஸோ ப்ளஸ் மற்றதும் வந்து ஓப்பனா வச்சுக்கிட்டு நம்மளே வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்கோம்ல, அதையும் வந்து தவிர்த்தடைஞ்சிட்டு எம்பவர்ட் பிலீஃபையே வந்து நம்ம பிலீஃப் சிஸ்டமா மாத்திட்டு அந்த ஒரு குறிக்கோளோட விஷுவலைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து காட்சிப்படுத்திட்டு க்ரோத் மைண்ட் செட்டோடய நடந்தீங்க அப்படின்னா லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நிகழ்ச்சியை வந்து நிறைவடைச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் இல்லை ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா நீங்க கேட்கலாம்.